ஆபத்து காலத்துல சோர்ந்து போவாயனால் உன் பலன் குறுகியது. ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாம முன்னேறி கடந்து போய் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பணியை செய்யும்படியா கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லிட்டு போறது இல்ல, ஒப்பு கொடுக்க. கர்த்தருக்காக செய்யணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மனசு இருந்தா போதும், கர்த்தர் உபயோகப்படுத்துவார். ஆமென். வாஞ்ச இருந்தா போதும், கர்த்தர் உபயோகப்படுத்துவார். ஆயத்தமா இருந்தா போதும், கர்த்தர் உபயோகப்படுத்துவார். பெரிய படிப்புலாம் தேவையில்லை, ஞானம்லாம் தேவையில்லை. மோசையை பார்த்து சொன்ன, நான் திக்கு வாயினா இருக்க, என்ன போய் நீங்க அழைக்கிறீங்க? நீ வா மகனே, நான் வாயோடு கூட இருப்பேன்னு சொன்னார். இருந்தாரா இல்லையா? மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னு வேதத்துல சொல்லிரு. அவருடைய கரங்களில பெரிய அற்புதங்களை செஞ்சார். மனுஷ ஞானத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் செய்வார். எஸ். நம்ம புறப்பட்டா போதும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மத்திய 28 அதிகாரம் 19 வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். ஆமென். தேவன் தமது வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் வாயோடு கூட இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரேஸ் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ புறப்பட்டு போய். ஆமென். ஹல்லேலூயா. சீசர்களுக்கு ஆமென் கூடயே இருந்த சீசர்கள் 3 வருடம் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு கடைசியா ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போய், நீ புறப்பட்டு போங்கள் சொன்னார். ஹல்லேலூயா. இது கர்த்தருக்காய் புறப்பட்டு போகிற நேரம். ஹல்லேலூயா. இது நம்முடைய பலவீனங்களை பார்க்கிற நேரம் அல்ல, நம்முடைய தேவைகளை பார்க்கிற நேரம் அல்ல, ஏன் இப்படிதான் என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்க கேள்வி கேட்கிற நேரம் அல்ல. இது கர்த்தருக்காய் புறப்படுகிற நேரம். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். பராக்கிரமசாலியே, கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தனோடு கூட இருக்கிறான்னு சொன்னான். அவன் சொன்னான், எங்கப்பா எங்க? மீதியானர் எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாங்க, பவுஞ்சா வந்து எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுகிறான், கர்த்தர் எங்கே என்று அவன் கேட்டான். ஆமென். எல்லா கோத்திரங்களையும் நான் சிறியவன், நாங்கள் எளியவர்கள் என்று சொன்னான். ஹல்லேலூயா. Praise God. ஆண்டவர் சொன்னாரு கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பலவீனத்தை பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எப்போதும் தனியே தான் பார்ப்பாரு. ஆமென். அதுல நம்ம பார்த்துட்டோம்னா ஆண்டவர் சொன்னார், நீ பராக்கிரமசாலி, ஏன்னா நான் அவன் கூட இருக்கிறேன். நீ பலகீனம் தான் எனக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இவர் பலமுள்ளவரா நான் பலமுள்ளவரா பார்த்தா எப்படி தெரியுது? 2 பேரும் தேவனை வச்சு இவருதான் கடவுள்னு வச்சு, இவருதான் ஏசப்பான்னு வச்சீங்க. நான் போய் இப்படி பக்கத்துல நின்று நான் என்ன ஆயிருவேன்? நான் இவரை பிடிச்சிட்டேன்னா நான் என்ன செய்வேன்? நீ யாருக்காவது பயப்படுவானா? சின்ன பிள்ளைங்க எல்லாம் அப்பாவை போய் பிடிச்சிக்கிச்சீங்கன்னா தைரியமா பேசும், தைரியமா பேசும். ஆமென். Praise God. Hallelujah. Amen. அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பராக்கிரமசாலியா மாற்றம். Amen. Hallelujah. Amen. Hallelujah. நம்ம பலகீனர்கள்னா நான் அவரை சார்ந்து கொள்ள முடியாது, நாம் பலம் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். Amen. Hallelujah. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு போங்கள். Amen. புறப்பட்டு போங்கள். Amen. Hallelujah. கர்த்தருக்காக கிரியை செய்கிற நாட்கள் இது. Amen. Hallelujah. புறப்படும்படியா கர்த்தர் அழைக்கிறார் நம்மளை. புறப்பட்டு போக முடியா கர்த்தர் சொல்றார். சீசர்களை பார்த்து சொன்னீங்க, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்கள். Amen. Hallelujah. சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். Amen. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். சுவிசேஷத்தை அறிவியுங்கள்.
Amen. Praise God. ஆண்டவர் சொன்னார், போங்க, கிராமங்கள் தோறும் போங்க, பட்டணங்கள் தோறும் போங்க, நான் உங்க கூட இருப்பேன், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துங்கள், நோயாளிகளை சுஸ்தமாக்குங்கள் என்று சொன்னார். Amen. செஞ்சாங்களா இல்லையா? Amen. Hallelujah. அவருடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டாங்க, அற்புதங்கள் நடந்தது. திரும்பி வந்து சொன்னாங்க, அப்போ அவருடைய நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் ஓடுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது என்று சொன்னார்கள். Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், மின்னலை போல சாத்தான் கீழே விழுவதை நான் பார்த்தேன். நான் புறப்பட வேண்டிய என்னால ஆண்டவர்ட்ட கேளுங்க, நான் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாயிருக்கேன், நான் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. Hallelujah. கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். Hallelujah. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? Hallelujah. Amen. Hallelujah. நாளைக்கு அல்ல என்ற நிறைய அவருக்கு பிரியமில்லாத சுபாவம்லாம் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு நான் செய்யறேன்னு நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. அப்படியே இருக்கிற வண்ணமா புறப்படுங்க, கர்த்தர் கிருபை செய்வார். Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians chapter 5, 13 and 14. நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தியவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பவுல் சொல்றாரு, ஆமென், கிறிஸ்து அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதப்பா. ஹல்லேலூயா. நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன், கிறிஸ்துவை அறியாமல் இருந்தேன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன், சபையை துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன். அகால பிறவி போன்ற எனக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினாரு. இதை நான் சுவிசேஷமா அறிவிக்கணும். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னை ஏவிக்கொண்டே இருக்கிறது என்று பவுல் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவெளியில தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டும், கர்த்தரை அறியாதவர்களை நோக்கி நெருக்கி ஏவட்டும். Praise God. Hallelujah. பரிசுத்த ஆவி அந்த காலவெளியில நம்ம இருதயங்களில் பேசுவார்களாக. Amen. Hallelujah. அழிவில்லாத கிரீடத்திற்காக. Amen. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேக இச்சையடக்கமாக இருந்து போராடுகிறார்கள். Amen. Hallelujah. Amen. தவறான கொள்கைகளுக்காக, Amen, தவறான கொள்கைகளுக்காக மிக உறுதியாய் நிற்கிறார்கள். நமக்காக ஜீவனையை கொடுத்த கர்த்தருக்காக புறப்படுகிற காலம் இது. Amen. Hallelujah. Amen. Praise God. தேவனுக்காய் புறப்படுகிற காலம் இது. நமக்காய் மரித்து உயிரோடு கூட எழுந்த இயேசுவுக்காய் கிரியைகளை செய்கிற காலம் இது. 1 யோவான்ல சொல்லிருக்கு, வசனத்தினாலும் நாவினாலும் மாத்திரமல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 யோவான் என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அதிகாரம் சொல்லுங்க சிஸ்டர். 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் chapter 3 verse 18. எல்லாரும் வாசிங்க. எடுத்துட்டீங்களா? 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் அழைக்கிறாருங்க. ஹல்லேலூயா. வசனத்தினால நாவினால அல்ல, கிரியையினால. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் நாவினால கிட்டி சேருகிறார்கள், இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது. எத்தனை பேர் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், எத்தனை பேர் வேற எங்கேயோ நினைச்சிட்டு இருக்கீங்களா தெரியும். இது முடிஞ்சனே எப்ப செய்யுது, இன்னும் இவ்வளவு நேரம் இழுப்பான்னு தெரியல. ஏமே இப்பதான் சூடு பிடிக்குது, போற பக்கம் நினைவுலாம். ஏமே ஆண்டவர் சொல்றாரு, நாவினாலதான் கிட்டி சேராங்க. துதிக்கிறோம், பாடுறோம், ஆனா இருதயம் எங்க இருக்கு? இருதயம் எங்க இருக்கு? பிரைஸ் காட். நம்முடைய இருதயம் எங்க இருக்கு? இந்த நாள்ல ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுப்போம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நாவினால் அல்ல, வசனத்தினால் அல்ல, கிரியையினால தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அகஸ்டின் ஜெயக்குமார் சொன்னாரு, அவர் கூட டிராவல் பண்ணும் பொழுது பிசாச வணங்குறோம் கூட வந்தான்.
அவன் ஒண்ணுமே குடிக்கலையா, தண்ணி குடிக்கல, ஒண்ணு காஃபி குடிக்கல. என்னையா சாப்பிடல, நாங்க ஃபாஸ்டிங் இருக்கணும். என்ன ஃபாஸ்டிங் அப்படின்னு, என்னப்பா எதுக்காக நீ ஃபாஸ்டிங் இருக்கிற அப்படின்னு. கிறிஸ்துவ ஊழியக்காரெல்லாம் கொல்லப்படணும் தூக்கி வாரி போட்டுச்சான். 2 நாள் உபவாசம் இருக்கிறாங்களாம் வாரத்துல. கிறிஸ்துவ ஊழியக்காரெல்லாம் கொல்லப்படணும், சபைகளுக்குள்ள குழப்பம் உண்டாகி சபைகள் பிரிஞ்சு போகணும், அப்படி பல காரியங்கள் சொன்னாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஆமென், ஹல்லேலூயா. பிசாசுகளை பின்பற்றுகள் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க. ஆனா தேவனுக்காக, ஜீவனுள்ள தேவனுக்காக நம்ம எப்படி இருக்கணும்? ஆமென், நம்ம எப்போ கொடுக்கணும்? வேதத்துல வாசிக்கிறோம், ரோமர் 10வது அதிகாரம், ரோமர் 10:14 வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 10. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, ஹல்லேலூயா. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஹல்லேலூயா. எத்தனை 3 கேள்விகள் எங்க ஆவியார் நமக்கு முன்பாக வைக்கிறார். விசுவாசிக்க முடியாதவர்கள் விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? விசுவாசம் வரணும்னா என்ன செய்யணும்? கேள்விப்படணும். கேள்விப்படணும்னா நான் பிரசங்கிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பிரசங்கிக்கிறதுக்கு ஆட்கள் தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ வசனத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, praise God, ஹல்லேலூயா. கேள்விப்படலனா எப்படி விசுவாசம் வரும்? கேள்விப்படலனா எப்படி விசுவாசம் வரும்? யாரோ நமக்கு சொன்னதுனால இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல இருக்கிறோங்க. ஹல்லேலூயா, ஆமென் தானே? Hallelujah. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், அதனாலதான் ஆமென், புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். வெறும் 12 பேர் ஆமென் அவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார்கள். ஆமென், தேசமிகளும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த வேதம் நமக்குள்ள நம்முடைய கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அவர்கள் செலுத்தின கிரயம் ரத்த சாட்சிகளா எல்லாரும் மரிச்சாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பாதங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்முடைய பாதங்களை பார்த்துட்டு புறப்படாதா இந்த கால்கள், இந்த கால்கள் எனக்காய் புறப்படாதா என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிச்சிருக்கீங்களா? ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. சொல்லிருக்கு பாருங்க, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் தான் ஆளுகை செய்கிறாரு, அவர் தான் ரட்சகர். பாவங்களை மன்னிக்க அவரால் தான் முடியும், மனுஷனை ரட்சிக்க அவரால் தான் முடியும். அவருடைய நாமமே அல்லாமல் வேறுடைய நாமம் இல்லை என்று சொல்லி சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் நடந்தன சைலண்ட் ஆயிரும். அற்புதம் நடக்கிற வரைக்கும் தான் ஸ்தோத்திரம், ஜெபம், உபவாசம். அற்புதம் நடந்த பிறகு ஆளையே பார்க்க முடியல. செக் பண்ணுங்க உங்களை. உபத்திரமும் பாடுகளும் வந்த பிறகுதான் வரும்பொழுதுதான் பயங்கர ஜெபம், உபவாசம் நெருக்கம். அதுக்கப்புறம் ஜெபமாவது வேதம் வாசிப்பாது. திருப்பி ஒரு உபத்திரம் வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. நீங்களும் நான் அப்படி இருக்கும்படியாக அல்ல. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியா தேவ அன்பு நெருக்கி ஏவட்டும். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை தேவ அன்பினால நிரப்பட்டும். பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அகால புறவி போன்ற எனக்கு அவர் வெளிப்பட்டார், தன் அன்பை வெளிப்படுத்தினார், கிருபையை உணரபடி செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் அநேக பாத்திரங்களை கர்த்தர் திருஷ்டாந்தங்க வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. பேதுருவை கர்த்தர் அழைக்கிற, நிர்வாப்பா நான் மனுஷனை பிடிக்கிறவர்களா மாற்றி எல்லாவற்றையும் விட்டு வந்தார். பேதுரு விட்டுட்டு வந்தாரு. வந்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. இப்படி பயப்படுறாங்க, ஊழியன்னா பயப்படுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணுமான்னு. இல்லப்பா, இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல மனசுதான் அர்ப்பணிக்கும். நான் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, என் நிலைமையில நமக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், உதவி செய்ய, நான் உதவி செய்வார். நீங்க இருக்கிற சூழ்நிலையில
இருக்கிற இடத்துல உங்க பழகிறவர்கிட்ட சொல்லலாம், ஸ்கூல்ல படிக்கிற நண்பர்கள்ட்ட சொல்லலாம். ஹல்லேலூயா. நிறைய திங்ஸ் ப்ரமோஷன் பண்றாங்க. அப்பாவுடைய பிசினஸ் பிள்ளைங்க ப்ரமோஷன் பண்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பரம அப்பாவுடைய பிசினஸ் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணலாமே. ஒண்ணுல இயேசு உன்னை நேசிக்கிற அவர்தான் உண்மையான தெய்வம்பா. நம்மள பாவங்கள்லாம் மன்னிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா, அவர்தான் இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன அது ஒரு நாள் உனக்குள்ள கிரியைகளை செய்யும். அவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். இயேசு சமாதானத்தை கொடுப்பார். இயேசு சந்தோஷத்தை கொடுப்பார். நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆமென். உனக்கு உபத்திரம் வரும் பொழுது இயேசுவேன் கூப்பிடு, சொல்லிதாங்க. ஒரு வார்த்தை, சில ஆலோசனைகள் அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திவிடும். ஹல்லேலூயா. அநேக தற்கொலைக்கு நேரம் ஓடிட்டு இருக்கிறாங்க, அநேக நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க, அநேக இருளில இருக்கிறாங்க. ஆமென். உலகத்துல இருளில பிரகாசிக்கிற வெளிச்சமா உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னும் பாவத்தோடு போராடும்படி அல்ல, நம்முடைய பிரச்சனைகளை பெரிதா பார்த்து கொண்டு இருக்கும்படி அல்ல. சத்துரு தான் நினைக்கிறான் பெரிய பிரச்சனை, உன் பிள்ளைகள், உன் பாடு, தேவை, வேலை, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், மத்த எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னார். செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது நம்ம வேலையை கர்த்தர் செய்வாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க புறப்படுறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க வேலையை செஞ்சு முடிச்சிருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவன் கர்த்தருக்கு தெரியும். உனக்கு என்ன தேவன் கர்த்தர் தெரியும். நீ கர்த்தருடைய வேலையை செய்வது கர்த்தர் செய்வாரு. அதான் தாவீது சொன்னாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம தாவீதை குறித்து சொல்லி கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவனா இருந்தான் தாவீது. அதனால கர்த்தர் அவருக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறவரா இருந்தார். ஹல்லேலூயா. 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 லூக்கா 10வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கும் போது சொல்லி இருக்கிறது. வாசிங்க எல்லாரும் எடுத்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் 1 செகண்ட் டிலே பண்ணி வாசிங்க. எடுத்துட்டீங்களா? Luke 10 verse 2 and 3. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அடுத்து, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அவர் சொன்னாரு, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மை அனுப்பும்படியா விரும்புகிறார். அவர் சொல்றாரு, ஆமென், பிரேஸ் காட். அறுப்பு மிகுதி, எல்லா அறுப்புக்கு ஆயத்தமா இருக்கு, அறுப்பு மிகுதியா இருக்கு. ஆனா வேலையாட்களோ இல்ல, கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படியா வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துல வேலை செய்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறாருங்க. எத்தனை பேர் இந்த நாள்ல எங்களை அர்ப்பணிக்க போறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? ஹல்லேலூயா. உங்க நண்பர்களுக்கு சொல்லலாம், உங்க உறவினர்களுக்கு சொல்லலாம், கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா, ஐயா நீ வந்து பாரு, கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வா, நீ கூப்பிடலாம், இன்வைட் பண்ணலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உனக்கு சமாதானம் கிடைக்கும், நீ வா அப்படின்னு சொல்லி யார கர்த்தர் செய்வாரு. ஹல்லேலூயா. திமிருவாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி, உபத்திரவத்துல பாடுகளுக்குள்ள ஜெபம் பண்ணி தூக்கி கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நிறைய பேர் நினைக்க, நீ புறப்பட்டு போய் முதல்ல யாருக்கா சொல்லணும். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். 1 யோவான் 4வது அதிகாரம் 1 John chapter 4 9வது வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசி. 1 John chapter 4 நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அங்க சொல்லியிருக்கு பாருங்க, 9வது வசனத்துல நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை ரட்சிக்கும்படியா நம்முடைய குமாரனை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். சுவிசேஷகனாக, கிருபாதார பலியாக பிதாவாகிய தேவன் ஆமென் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அனுப்பினார் பிதாவை வெளிப்படுத்தும்படியா, ஜீவ வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படியா,
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அதனால தேவ அன்பு வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்லி இருக்கிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. சொல்லிருக்கு பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குமாரனை அனுப்பினதினால என்று சொல்றாரு பாருங்க, குமாரனை அனுப்பினதினால தேவ அன்பை நாம் கண்டுகொண்டோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கிறிஸ்து உங்களை என்னை அனுப்பும்படியா விரும்புகிறார். நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு உங்களை என்னை அனுப்பும்படியா விரும்புகிறார். குடும்பமா அனுப்பும்படி விரும்புகிறார். தனிநபரா அனுப்பும்படி விரும்புகிறார். வாலிப பிள்ளைகளை அனுப்பும்படி விரும்புகிறார். சிறு பிள்ளைகளை அனுப்பும்படி விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாம் இப்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. ஆமென். விளையாட்டு பொருட்கள் அவங்க இதெல்லாம் யூடியூப்ல போட்டு காட்டி திறமையை காட்டிட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வசனத்தை போடுப்பா, ஒரு வசனத்தை போடுங்க, யூடியூப்ல சொல்லித்தாங்க. உங்க பிள்ளைகளுடைய அறிவை கர்த்தருக்கு உபயோகமா ஆகட்டும். ஹல்லேலூயா. சொல்லித்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை கர்த்தர் அனுப்பும்படி விரும்புகிறாரு. வாலிப பிள்ளைகளை அனுப்பும்படி விரும்புகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அநேக திறமையை காட்டுறதற்காக செய்யறாங்க. ஆமென். கர்த்தருடைய அன்பை காட்டும்படியாக நாம் புறப்படுவோம். ஹல்லேலூயா. உண்மையா இருதயத்தை பார்க்கிற தேவன் உங்க முயற்சிகளை ஆசீர்வதித்து அநேகர் தேவ ராஜ்யத்தில் சேர்ப்பார். ஹல்லேலூயா. 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 அங்க சொல்லி இருக்கு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். பலியா தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா. நான் வாசித்தோம், பவுல் சொன்னாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. பிழைத்திருக்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி தேவன் அழைக்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பிழைத்திருக்கும்படியா, கர்த்தருடைய வேலையை செய்யும்படியா நம்மளை அர்ப்பணிப்போம். யாரு தேவனுடைய வேலையை செய்வானா? உண்மையா கிறிஸ்துவனுடைய அன்பு உள்ளத்துல இருக்கும் பொழுது அவங்க தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்தவங்க தான் செய்வாங்க. முதலாவது கட்டளை என்னன்னு சொல்லுங்க? தேவன் சொன்ன முதலாவது கட்டளை, முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் உன் தேவனிடத்துல அன்பு கூறுவாயா. அடுத்த கட்டளை, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த முதல் கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா, முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு முழு சிந்தையோடு கர்த்தரை நம்ம அன்பு கூர்ந்தோம்னா, ரெண்டாவது கட்டளை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஸ்பான்டேனியஸா வரும். நீங்க அன்பு கூற ஆரம்பிச்சிருங்க. உங்க தேவனை, கல்வாரி சிலுவையில் மரித்த தேவனை உண்மையாவே நீங்க நேசிக்க, முழு பலத்தோடு நேசிக்க, முழு உள்ளத்தோடு நேசிக்க உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா ஹல்லேலூயா, மற்ற எல்லாவற்றையும் நிறைவேற்றிடுவீங்க. கிறிஸ்துவின் அன்பு உங்களை நிச்சயமா நெருக்கிய, கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவும். ஹல்லேலூயா. பவுல் அந்த கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்ததுனால, அவரை முழு பலத்தோடு நேசித்ததுனால, முழு இதயத்தோடு நேசித்ததுனால தேசங்கள் எல்லாம் கடந்து போய் அவர் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் பா, கிறிஸ்து எனக்கு ஜீவன். நான் மரித்த நிலைமையில் இருந்தேன், அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார் என்று பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு கர்த்தரை நேசிக்க அன்பு கூற ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. என் வசனங்களை கைகொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான் தேவன் சொன்னார். ஆமென். என் வசனங்களை கைகொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான்னு சொன்னார். சில நேரத்தில் எப்படி அன்பா இருக்கிறது, எப்படி அவரை நேசிப்பது? இந்த வசனங்களை கைகொள்வதனால நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். அவரை நேசிக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். கர்த்தரை நேசிக்கிறவன் சும்மாவே இருக்க மாட்டான். இருக்க முடியாது, சொல்லணும்னு அவசியமே இருக்காது. கர்த்தரை உண்மையா இருதயத்தில் நேசிக்கிறவன் சும்மாவே இருக்க மாட்டான், சுயநலமா இருக்கவே மாட்டான். நான் பிள்ளை, நான் குடும்பம், என் பிள்ளைன்னு இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஐயோ ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நான் செய்யணுமே, ஏதாவது செய்யணுமே, உள்ளம் துடிக்கும்.
நேசிக்கிறீங்களா பாருங்க. உண்மையா கர்த்தரை நேசிக்கிறீங்களா பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு உள்ள இருக்கான்னு பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு உள்ள இருந்துச்சுன்னா எல்லா சுவாபமும் வந்துடும். ஸ்தேவானுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்ததுனால கல் எறிஞ்சு கொன்னவங்களை சொல்றாங்க, ஆண்டவரே அறியாம செய்யறாங்கள மன்னியும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு இருந்தா மன்னிப்பு வந்துடும். கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்துல இருந்தா கசப்பு இருக்காது, வைராக்கியங்கள் இருக்காது, கோபம் இருக்காது. தேவனோடு தேவனை நேசிக்க நேசிக்க கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வாசம் பண்ண ஹல்லேலூயா நம்மளுடைய மாம்சத்தின் சுவாபங்கள்லாம் அகன்று போகும். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் அன்பை உணரும்படியா பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியில உதவி செய்வாராக. கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களை நெருக்கி ஏவுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நேசிக்கிறவன் குடும்பத்தை நேசிப்பான், அப்பா அம்மாவை நேசிப்பான். ஆமென். கிறிஸ்துவை நேசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்றோம். சிலர் அப்பா அம்மாவை கண்டுக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற சந்ததிகள் தாய் தகப்பனை தூசிக்கிற சந்ததியார். வேதத்துல சொல்லியிருக்கு நீதிமொழிகள் 20:20 தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று எழுதியிருக்கிறார். உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கனம் பண்றோமா? கனம் பண்றோமா? தாயும் தகப்பனையும் கனம் பண்றோமா? கிறிஸ்துவின் அன்பு இருந்தா எல்லாம் வந்துடும். மன்னிக்கிற சுவாபம் வந்துடும். கனம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மற்றவர்களை கனம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். குறை சொல்றதெல்லாம் போயிடும், கோல் சொல்றதெல்லாம் போரியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு. நான் பாவியா இருந்த பொழுது என்ன தேடி வந்தாரப்பா, என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சார், நானும் மன்னிக்கணும். ஹல்லேலூயா. நானும் மன்னிக்கின்ற சுவாபம் வந்துடும். கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்கள்ல கடைசி நாட்கள்ல தேவை. அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும், அது அவலட்சணமானதை நாடாது, பொறாமை கொள்ளாது, தீமை செய்யாது என்று மிக அழகாக 1 கொரிந்தியர் 13 ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கிறிஸ்துவின் அன்பு நம்ம இருதயங்களில் வாசமா இருக்க முடியும். அப்ப கூட எத்தனை பேர் தாய் தகப்பனை கனம் பண்றீங்க? இப்பெல்லாம் உடனே ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறாங்க சிலர். அதாவது பரவாயில்ல, சிலர் தூசணமா தாய் தகப்பனையும் தூசிக்கிறவர்களா இருக்கிறாங்க. தாய் தகப்பனை தூசிக்கிறவருடைய தீபம் காரிருளை அணைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 20:20 சொல்லி வச்சிருக்கிறார். மத்தேயு 19:19 சொல்றார், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இது உள்ளத்துல தேவ அன்பு இருந்துச்சுன்னா எல்லாமே வருங்க, எல்லாமே வரும். மாமியாரை கனம் பண்ணுவாங்க. ரூத்து என்ன செஞ்சா? கிறிஸ்துவை அறியாதவள், தேவனை அறியாதவள், தன் மாமியார் அப்படி நேசிச்சா. இதெல்லாம் திருஷ்டாந்தமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன் சகோதரனை நேசிக்கணும், சகோதரியை நேசிக்கணும். கிறிஸ்துவின் அன்பிருந்த எல்லா நேசமும் வந்துடும். ஐயோ, இந்த கேம்ப்ல இருக்கவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்களே, கர்த்தரை அறியாம மறிச்சு கொண்டு இருக்கிற அநேக கேம்ப்ல ஒண்ணுதான். அநேக சகோதரர்கள் வாங்குற சம்பளத்தெல்லாம் சாராயத்துல செலவழிச்சு சீரழிந்து கொண்டு இருக்கிறவர்கள், அடிமை, போதைப் பொருள் அடிமையாய் கிடக்கிறான். குடும்ப கடன் வாங்கிட்டு வந்து குடும்பத்துல பிரச்சனை, பணம் அனுப்புறதில்லை. அநேக பேச்சுலர் கேம்ப்ஸ்ல அவ்வளமான நிலைமை. கர்த்தரை அறியாததுனால, தேவ அன்பை அறியாததுனால. நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, புறப்பட்டு போவீங்க. ஒரு காலத்துல அக்கிரமத்துல மரித்திருந்த உங்களுக்கு நீ கர்த்தர் உயிர்ப்பிச்சாரு, நான் எப்படி சும்மா இருக்கட்டும்? அல்லேலூயா. நீங்க புறப்படுவீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க. நான் துணி துவைக்கணும், ஏன் வேலை இருக்கு, எனக்கு இவ்வளவு பலகீனம் இருக்கு, நான் அப்படி போவதுன்னு நினைக்கவே மாட்டேன். இந்த பலகீனத்தின் மத்தியில ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனை கல் எறிஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லி இருக்கு, கொஞ்ச நேரத்துல மறுபடியும் எழுது அதே பட்டணத்திற்குள்ள சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி போனார். என்ன தெரியுமா காரணம்? தேவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அவரை நெருக்கி ஏவினபடினால மறுபடியும் இந்த பட்டணத்துக்குள்ள புறப்பட்டு போய் இயேசுவை பிரசங்கித்தார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவை. அப்படிப்பட்ட உபத்திரவங்களை கொடுக்க மாட்டார். பயப்படாதீங்க. நம்ம அளவுல நான் என்ன செய்யறேன்? அல்லேலூயா. நம்மளுடைய பணமோ செல்வாக்கோ படிப்போ கூட வராது. நீங்க கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்றீங்களோ அதான் கூட வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவாவது, ஒரு 10 ஆத்மாவாவது தேவராஜ்யத்தில் நடத்தணும். உங்க கால்களை முடக்குங்க, ஒரு கால்களை முடக்குங்க. தேவ சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரே, என்னால அங்கே போக முடியலப்பா, ஆனாலும் நான் நிக்கிறேன், அந்த அறையில நிற்கிறேன், இந்த தேசத்திற்காக திறப்புல நிற்கிறேன், அந்த ஜனங்களை ரட்சியும். தானியேல் ஜெபம் பண்ணார். 3 வேளையும்
தன் ஜனத்திற்காக தன் குலத்திற்காக ஜெபம் பண்ணாரு. எஸ்தர் ராஜாத்தி புறப்பட்டு போனா, நான் மரிச்சாலும் பரவாயில்லை, என் குலம் சாவதை நான் எப்படி பார்க்கட்டும், என் ஜனங்கள் அழிவதை நான் எப்படி பார்க்கட்டும், நான் மரிச்சா பரவாயில்ல, நான் போகிறேன் ராஜ சமூகத்தில் போனா. ஹல்லேலூயா. அவள் நிமித்தமாக அந்த குலம் காக்கப்பட்டது. பிரைஸ் காட். சுயநலமா இருக்காதீங்க. நமக்காக மரித்த கிறிஸ்துவுக்காக பிழைக்கும்படியா, நமக்காக மரித்த கிறிஸ்துவுக்காக புறப்பட்டு போக முடியாது. இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறார். நன்றி உள்ளவர்களா புறப்படணும், நன்றி உள்ளவர்களா இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பை சுமந்தவர்களாய் இந்த காலவெளியில புறப்பட முடியாது கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலவெளியில எந்திரிக்கும் போது ஒரே ஒரு பாடல், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடல், பழைய பாடல். காடுகளிலும் மலைகளிலும் என் ஜனங்கள் அழிகிறார்கள், அங்கு செல்ல ஆட்கள் இல்லை, அங்கு செல்ல ஆட்கள் இல்லை. அந்த பாடல் என் இதயத்தில் தொனித்துக் கொண்டே இருந்தது. காடுகளிலும் மலைகளிலும் என் ஜனங்கள் அழிகிறார்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை. அநேகர் கர்த்தரை அறியாம இருக்கிறாங்க. ஒப்பு கொடுப்போமா? எந்திரிச்சு நிக்கலாமா? ஜெபிக்கலாம். சத்துருடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? உங்க தேவைய, உங்க பாடுகளை, உங்க பிரச்சனையை பெருசா காட்டிடுவான். நீங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய புறப்பட்டு போகும் பொழுது உங்க காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்க தேவையை கர்த்தர் சந்திப்பார், உங்க காரியத்தை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இப்ப கொடுக்கலாமா? தேவ சித்தத்துக்கு நம்ம எப்ப கொடுக்கலாம்? உண்மையா அர்ப்பணிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பு இருதயத்தில் வாசம் பண்ணும்படியா அப்ப கொடுக்கலாம். க்ளோரி, அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னையும் ஒரு கருவியை உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லு. வாலிய பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, சிறு பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் படிக்கிற இடத்துல உன் அன்பை சொல்லணும், நான் வேலை செய்கிற இடத்துல உன் அன்பை காட்டணும். என்னில் இருக்கும் ஆமென் வலுவாமல் அதில் நடப்பே என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் எல்லாம் நீதானே, உந்தன் சித்தம் வலுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியோ. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியோ. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வருவாமல் அதில் நடப்பே. உம்மை என்று பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் எல்லாம் நீதானே, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், சொல்லுவோம், அர்ப்பணிக்கிறோம்.
பற்றிக் கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. தகப்பனே, ஏசப்பா, நாங்கள் புறப்பட்டு போக சகல ஜாதிகளையும் எங்கள் ஆண்டவருக்காக சீசராக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்க உங்களுடைய உபதேசங்களை கைகொள்ளும்படியாய் போதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை அனுப்பும். இந்த நாளை நீர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். புறப்பட்டு போங்கள் என்ற சத்தம் எங்கள் இருதயங்களில் காதுகளில் துணித்து கொண்டே இருப்பதாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நெருக்கி ஏவுவீராக. தேவ அன்பு எங்களை நெருக்கி ஏவுவதாக ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பரங்களையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்நியமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடும் உலகில் இருக்கிற சகல பரிசுத்தவான் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.